ஒரு கோடீஸ்வர பக்தர் மகாபிரிவா முன்னாடி 2 பொருட்களை கொண்டு வந்து வைக்கிறாரு. ஒண்ணு கோடி கோடியா மதிப்புள்ள தங்கம் மற்றும் வைரக்கற்கள் நிறைந்த தட்டு. இன்னொன்னு யாருமே செய்யாத ஒரு சாமானிய பொருள். அங்கிருந்த அத்தனை பேரும் பெரியவா தங்கத்தை தான் எடுப்பார். அதை வச்சு மடத்தின் தொண்டுகளுக்கு பயன்படுத்துவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா பெரியவா தன் திருக்கரகத்தை நீட்டி தேர்ந்தெடுத்தது அந்த 2வது பொருளை தான். அவர் ஏன் அந்த பொருளை தேர்ந்தெடுத்தார்? அந்த ஒரு செயல் பின்னால இருந்த பேரதிர்ச்சி உண்மை என்ன? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகானின் தர்பார் பக்தரின் வருகை. வட இந்தியாவில் இருந்து வந்த ஒரு பெரிய தொழிலதிபர். அவரிடம் அளவில்லா செல்வம் இருந்தாலும் மன அமைதி தேடி பெரியவாவை தரிசிக்க வந்தார். கொண்டு வந்த காணிக்கை. பெரியவாவிடம் தன் பக்தியை காட்ட 2 தட்டுகளை கொண்டு வருகிறார். முதலாவது தட்டில் விலையுயர்ந்த வைரங்கள், தங்க காசுகள். 2வது தட்டில் மிகவும் எளிய உழவர்களால் சேகரிக்கப்பட்ட உலர்ந்த ஒரு பொருள். திகைப்பில் ஆழ்ந்த சீடர்கள். சபையின் எதிர்பார்ப்பு. சுற்றிருக்கும் சீடர்களும் பக்தர்களும் தங்கம் நிறைந்த தட்டையே பெரியவா ஏற்றுக்கொண்டு மடத்தின் தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்துவார் என நினைக்கிறார்கள். பெரியவாவின் தீர்க்கமான பார்வை. 2 தட்டுகளையும் ஊடுருவி பார்க்கும் பெரியவாவின் கண்கள் அங்கு நிலவும் நிசப்தம். அந்த எதிர்பாராத முடிவு. வைரத்தட்டை அப்படியே ஒதுக்கிவிட்டு அந்த எளிய தட்டில் இருந்த பொருளை மட்டும் தன் கரங்களால் எடுத்து தன் கண்களில் ஒற்றிக் கொள்கிறார். பக்தரின் அதிர்ச்சி. தன் பெருமையையும் செல்வத்தையும் காட்ட நினைத்த அந்த பக்தர் பெரியவாவின் இந்த செயலால் திகைத்து போய் நிற்கிறார். தேர்வுக்கு பின்னால் இருந்த ரகசியம். பெரியவாவின் கேள்வி. இந்த தங்கமும் வைரமும் எப்படி வந்தது என்று அந்த பணக்கார பக்தரிடம் பெரியவா கேட்கிறார். வெளிப்பட்ட உண்மை. அந்த செல்வம் அநீதியாலும் பிறரை ஏமாற்றியதாலும் சம்பாதிக்கப்பட்ட பணம் என்பது பெரியவாவின் ஞானக்கண்ணுக்கு தெரிகிறது. 2வது பொருளின் மகத்துவம். அந்த எளிய பொருள் ஒரு ஏழை விவசாயி தன் வியர்வை சிந்தி உண்மையான பக்தியோடு மகா பெரியவாவுக்கு கொடுத்தனுப்பிய தூய்மையான உழைப்பு. ஆன்மீக உரை. பகவான் எதிர்பார்ப்பது ஆடம்பரமான காணிக்கை அல்ல, நேர்மையான உழைப்பையும் தூய்மையான அன்பையும் தான் என்று பெரியவா உணர்த்தும் தருணம். பக்தரின் மனமாற்றம் வாழ்வியல் பாடம். பக்தரின் கண்ணீர். பெரியவாவின் திருவடிகளில் விழுந்து கதரும் தொழிலதிபர் தன் தவறுகளை உணர்ந்து இனி நேர்மையான வழியில் மட்டுமே வாழ்வேன் என்று உறுதியளித்தார். மகா பெரியவாவின் அருளாசை. உண்மை மனம் மாறிய பக்தருக்கு தன் பிரசாதத்தை வழங்கினார். நாம் இறைவனுக்கு செய்யும் பூஜையோ காணிக்கையோ அதன் பண மதிப்பில் இல்லை, அதை நாம் அளிக்கும் பக்தியிலும் நேர்மையிலும் தான் இருக்கிறது. அடக்கம், நேர்மை, தூய்மையான பக்தி இவை மட்டுமே மகான்களின் அருளை பெற்றுத்தரும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, ராம் ராம் பெரியவா சரணம், ராம் ராம் பெரியவா சரணம், ராம் ராம் பெரியவா சரணம். இந்த மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெரியவாளோட ஆசீர்வாதமும் பெரியவாளோட அனுகிரகமும் எப்போதும் எல்லோருக்குமே இருக்கும். நன்றி.